ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் வழிபாடின் மூலமாக எல்லா காரியத்தையுமே நீங்கள் சாதிச்சுக்கலாங்க. சிவன் கோவிலுக்கு போங்க, வில்வ மாலை வேணாலும் போடுங்க, இல்லைனா வந்து வில்வம் வாங்கிட்டு போய் வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்க. நந்தி பகவானுக்கு ஒரு அருகம்புல் மாலையை போட்டுருங்க, 2 விளக்குகள் ஏற்றுங்க. சிவபெருமான் சன்னதியை வந்து 9 முறை சுற்றிவாங்க. சரிங்களா? இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமே, ரகசியமே வந்து இதுதான். 9 முறை சுற்றிவாங்க. சுற்றி வந்துட்டு மனசில் நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமண தடைகள் அகலும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், எடுத்துக்கிட்ட எல்லா வேலையிலுமே வந்து நீங்கள் வெற்றி வாய்ப்பை பார்க்கலாம். இந்த வாரத்தில் 17, 19, 21, 23 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள், பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். நீங்கள் எந்த ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் சரிதாங்க, இந்த நாட்களில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரிதாங்க, அது வந்து புற்றம்மனாக இருந்தாலும் சரிதான், இல்லைனா வந்து எந்த கருமாரி அம்மன், இது காமாட்சி அம்மன், இப்படி இருப்பாங்க இல்லையா, எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதான், அரளிப்பூ சரம் வாங்கிக்கோங்க. அம்மனுக்கு வந்து அரளிப்பூ சரத்தை கொடுத்துருங்க. 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. அம்மன் சன்னதியை வந்து 9 முறை வந்து சுற்றிவாங்க. சரிங்களா? இது மிக மிக சிறப்பு. சுற்றி வந்து உங்களுடைய வழிபாடு எதுவாக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய வழிபாடு எல்லாம் வச்சுக்கோங்களேன். குழந்தைகளுக்கான திருமண தடைகள் அகலும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பணவரவுகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வாரத்தில் 18, 20, 22 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள், பணவரவுகள் வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. எந்த காரியம் இருந்தாலும் சரிதான், இந்த நாட்களில் முக்கியமான எந்த காரியம் இருந்தாலும் சரிதான், இந்த நாட்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க, இல்லைனா வந்து சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதிக்கு போங்க. சரிங்களா? முருகப்பெருமானுக்கு வந்து அரளிப்பூ சரம் வந்து வாங்கி போடுங்க. 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க. அந்த முருகப்பெருமான் சன்னதி வந்து 6 முறை சுற்றிவாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ரகசியமான விஷயம் வந்து இதுதான். 6 முறை சுற்றி வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தாமதங்கள் ஆகிட்டு இருக்கு, இல்லை வந்து வேலை வாய்ப்பு வந்து கரெக்டாக அமையல, சிலர் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துட்டு இருக்கு, இது எல்லாமே விலகும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த வாரத்தில் 17, 19, 21, 23 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள், பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் முக்கியமாக எந்த காரியம் இருந்தாலும் சரி தான், செஞ்சு பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.